கரங்களை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2021 ஃபர்ஸ்ட் வாரத்திற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே எங்கள் கடந்த இரவு முழுக்க எங்களை கனிமணி போல் காத்து சுகத்தினால் பலத்தினால் ஆரோக்கியத்தினால் பாதுகாப்பினால் எங்களை இடைகட்டி வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். புது நாள் புது கிருபைக்காக ஒரு கோடான கோடி நன்றி. அப்பா அந்த கர்த்தாவே உடைய வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அப்பா சகோதரர்கள் உமக்குள்ளே ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு அருமையா இருக்கிறது என்ற உடைய வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் ஒன்றாக துதிப்பது ஆராதிப்பது உயர்த்துவது அப்பா அது மேன்மையா இருக்கிறபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உங்களுடைய கர்த்தா நாமத்தை உயர்த்த ஆராதிக்க கனப்படுத்த எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அனல்ல எங்களை மூடி கர்த்தாவே எல்லா விதமான விடுதலையோடு கர்த்தாவை ஆராதிக்கும்படியான கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே. ஆமென். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்
உயர்த்தி எல்லா துதிகர மகிமைக்குரியவனுக்கே ஆராதனை ஸ்தோத்திர பலிகளும் ஓ எஸ் ஃபாதர் உமக்கு சொந்தமானது உமக்கு தருகிறோம் அப்பா. அப்படியே அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை நாமத்தை உயர்த்துவோம். Worship you, Father. Sing with a spirit.
தேவாதி தேவன் நீர் பாத்திரம் உள்ளவராக இருக்கிறீர்களப்பா. உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ, உம்மை பாட, உம்மை கர்த்தாவே தேவனே நீர் உண்மை உள்ளவர் என்று, நீதி உள்ளவர் என்று, பரிசுத்தர் என்று, அப்பா விலையேற பெற்ற அப்பா கர்த்தாவே தகுதி நிறைந்தவர் என்று அப்பா அவருடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கவும் துதிக்கவும் கனப்படுத்தி வந்திருக்கிறோம். Thank you, Father. Take all glory, O Father. It belongs to you, Lord. We give it unto you, Lord. Thank you, Jesus. Bless you. கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு ரட்சகரே. ஹல்லேலூயா, ஆராதனை ராஜராஜனுக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை ராஜராஜனுக்கே.
உயர்த்த வந்திருக்கிறது இயேசுவா. Receive all glory. Yes, Lord Jesus. Blessed be your name, Lord Jesus. Yes, Lord. Glory to you. The whole earth is filled with your glory, O Father.
worship you, Father. அப்படி எழுந்திருக்கிறவர்கள் thank you, God. Yes, Lord. Glory to you, Lord. Yes, Jesus. Oh my God,
worship you, Father. அப்படி கரங்களை உயர்த்தி நான் பாடினபடியே உண்மையாக நீ பார்க்கிறதாக இருக்கிறோம். என் வாழ்க்கையை துதிக்கு, ஆராதனைக்கு, ஸ்தோத்திர பலிகளுக்கு அப்பா, இதோ இந்த வேளையில நான் ஏறெடுக்கிற எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் நீ ஒருவரே பாத்திரம் உள்ளவராக இருக்கிறீர்கள். You are worthy, Jesus. You are worthy, O Lord, to receive all glory, honor and praise, Father. உயர்த்துகிறோம் நாமத்தை. இந்த வேளையில திருவுருளை கர்த்தாவே, பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பாத்திர கர்த்தாவே, இதோ தேவனே நீ பாத்திரனா இருக்கிறதுனால அப்பா, இதோ இந்த அவருடைய திருவுருளை எடுக்கும் பொழுது இதோ நாங்கள் என்ன பற்றி எழுதுகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து வரலாம். உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுடைய விலையேற பெற்ற ஜீவன் எங்களுக்காய் இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் கொடுத்தீர் என்ற உணர்வோடு கூட பாத்திரம் உள்ள தேவன், தகுதி நிறைந்த தேவன், மாசற்ற தேவன், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், நீர் சிலுவையிலே எங்களுக்காக யாவையும் ஏற்றுக்கொண்டவராய் எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் நோய்களையும் உண்மையை விட பகையில நன்றி தகவல் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுவரை துதிக்க ஆராதிக்க, இதுவரை உயர்த்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்கே கனத்தை செலுத்த எங்களை தகுதிப்படுத்தி ஒவ்வொருடைய கர்த்தாவேதோ துதிகளையும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகிற நல்ல நாவை கொடுத்திருக்கிறீர், கரங்களை தட்டி உங்களுடைய நாமத்தை உயர்த்த நல்ல பலனை கொடுத்திருக்கிறீர். உங்க கோடான கோடி நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரம் உள்ள தகப்பனுக்கு மாத்திரமே எல்லா மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வேதத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும். இதில் எழுதியிருக்கக்கூடிய எல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன். இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். இதனால் நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என் இந்த உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. நல்லவர், மிகவும் பெரியவர். ஸோ நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்தை டிசம்பர் 13ஆம் தேதி நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி அதை கண்டினியூ பண்ணோம். அது போன வாரம் நம்ம என்ன பண்ணல, டெடிகேஷனை பார்த்ததுனால அதை நம்ம கண்டினியூ பண்ணல. ஸோ திரும்ப அது என்ன பண்ண போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். யாரை குறித்து? போஸ்ட் இன் த லார்ட். அவரை மட்டுமே நம்ம என்ன பண்ணுங்களா, போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த முழுக்க இருக்கிற ஃபுல் சாப்டரை நம்ம என்ன பண்ணோம், பார்த்து வருகிறோம். ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன், ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் 2ஆம் வசனத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்படியாக அந்த இடத்துல 3 பேரபிளை கொடுத்துருக்கிறார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல 3 பேரபிள், 3 ஓமைகளை கொடுத்துருக்கிறார். அந்த ஓமைகள் என்ன அப்படின்னா, 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அந்த ஓமையும் 10 வெள்ளி காசு ஒரு ஸ்திரீ என்ன பண்ணா, அதை ஒன்று காணாமல் போனதுனால அதை பெருக்கி அதை எடுத்து அதில் சந்தோஷப்பட்டா. ஒரு ஆடு கிடைச்சதுனால அதில் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. 3வது ஊதாரி மகனுடைய இந்த ஓமை. ஸோ இந்த 3 ஓமைக்கும் கர்த்தரை நம்ம போஸ்ட் பண்றதுக்கும் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா இது முழுக்க முழுக்க யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது, யூதர்களை பற்றி. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சாப்டர் 15ல 1 and 2 verse சொல்லப்பட்டிருக்கிறது. Then all the tax collectors
நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய காரியங்களை பார்த்துட்டோம், நிறைய வசனங்களை கூட நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு கோத்ரூ திரும்ப நான் பண்றேன். ஸோ இந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போன அந்த ஆட்டை என்ன பண்றாரு, அவர் போய் தேடி அதை கண்டுபிடித்து அது கிடைச்ச உடனே அது என்ன பண்றாங்க, அதை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது 99 ஆடை பார்க்கலாம் ஒரு ஆடு அது என்னாச்சு கிடைச்சதுனால எங்க மிகுந்த சந்தோஷம், பரலோகத்துல அது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு சத்திய வேதம் சொல்லுது, நான் சொல்லல. சோ இந்த ஆடு எங்க இருந்துச்சு அப்படின்னா வனாந்தரத்துல கிடந்த ஆடு. சோ ஆதியில ஆதாம் செய்த தவறின் நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க, எங்க வந்து நின்னாங்க, ஏதேன் தோட்டத்துல இருந்து வனாந்தரத்துல அவங்க நின்று கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் தாகம் உள்ளவர்களாய், பிடிப்பட்டவர்களாய், யாரு சிக்கி தவித்தவர்களாய் அந்த ஒரு ஆடை போல தேவனிடத்துல முறையிட்டார்களோ அவர்களை மட்டும்தான் அவர் என்ன பண்ணாரு, தேடி போனாரு. ஹல்லேலூயா, புரிஞ்சுச்சுங்களா? சோ அவர்களை போய் தேடி, ஆனா முற்பிதாக்கள் பார்க்கும்போது நிறைய பேர் அங்க இறந்து போனாங்க அந்த வனாந்திரத்தில். ஆனா யாரெல்லாம் தேவனை நோக்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுக்கு தேவன் அந்த இடத்துல உன்னதத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாய் அவர்களை அவர் ரட்சித்தார். சோ இந்த வனாந்திரத்திலிருந்து அவர்களை எங்கே கொண்டு வந்தார், வீட்டுக்கு கொண்டு வந்தார். ஒரு தேசமாக அவர்களை, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களாக அவர்களை உண்டு பண்ணினார். சோ இந்த 10 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நாம நிறைய கதை கேட்டிருக்கோம். 10 வெள்ளிக்காசு பத்திரமா வைக்கலன்னா என்ன ஆகாது, அந்த ஒரு நபருக்கு திருமணம் ஆகாது. இதுதான் ஒரு வர்ஜனுக்கு கொடுக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லவே இல்லை, இங்க அப்படிப்பட்ட கதையெல்லாம் இல்ல. எந்த வனாந்தரத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்த இந்த நபரோடு கூட, இந்த முற்பிதாக்களோடு கூட, அந்த ஜனங்களோடு கூட தேவன் அவருடைய வேதத்தை கொடுத்தார். இந்த வேதத்தை யாரெல்லாம் பத்திரமாய் பாதுகாத்து இந்த மனவாட்டிக்கு ஏற்ற லைஃப் ஸ்டைல வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு அவர் என்ன பண்றாரா, அவர்களை வீட்டில பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. சோ மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வீட்டுல இருக்கிற ஜனங்களை குடும்பமாய் மாற்றுகிறார். எப்படியா மாற்றுகிறாரு, ஃபேமிலில ஒரு நபராய் அவர்களை மாற்றுகிறார். சோ வீடுனா வீட்டுல நிறைய பேர் இருக்கலாம், சொந்தக்காரர் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கலாம், அயலாருங்க எல்லாமே இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஜனங்களை குடும்பமாய் அவருடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட ஜனங்களாய் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம என்ன பண்றோம், பார்க்க போகிறோம். சோ அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நம்ம நல்லா அறிந்து உணர்ந்து நம்ம அதை நல்லா சூ பண்ணி அதை நல்லா மென்று அதை சாப்பிடும் போது அதனுடைய ருசியை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பைபிள்ல எழுதியிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிளைண்டா நம்ம அறிந்து கொண்டா எல்லாமே it will be blindfolded. ஆனா நம்ம சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டோம் ஆனால் சத்தியம் நம்மளை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி நம்மளை மீட்டுக் கொள்ளும். சோ இதனுடைய இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், எப்படி தேவனை போஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி. ஜெரமாயா 9:24, எரேமியா 9:24 வசனத்தை ஒரே ஒரு தடவை வாசிச்சிருங்க. மேன்மை பாராட்டுகிறவன், பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ இப்போ நம்ம இந்த 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போன கதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 10 வெள்ளி காசையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம அதை கூட பார்த்துட்டோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 11 11 32 அவைகளும் பார்த்துட்டோம். இதை எப்படி பார்த்தோம்னா, ஒரு தகப்பனுக்கு 2 மகன், மூத்தவன் இளையவன். அந்த மூத்தவன் தகப்பனுக்கு உகந்தவனா இருந்தா, இளையவன் அவன் தகப்பனை விட்டு வெளியே போயிட்டான். சோ இத மனுஷனுடைய பார்வையில பார்க்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் லா, ஒரு அவனை நியாயம் செஞ்சு அவனை அடிச்சு அவனை தொலைச்சா வழிய எனக்கு அந்த மனசு ஆறாதுன்ற அப்படிப்பட்ட உலகத்தான் மனுஷனுடைய வியூ எப்படி இருக்கு, தகப்பனுடைய வியூ எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். தகப்பன் 3 விதமா இந்த ஏன் எரேமியா சொன்ன அப்படின்னா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கிருபை, தேவனுடைய கிருபை, அவருடைய நியாயம், அவருடைய நீதி, அவரை அறிந்து கொண்டு
அவரை உணர்ந்து கொள்ளுகிறவன் மேல் தான் அவர் எப்படியா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். சோ இந்த 5 விதத்துல இந்த இளைய குமாரனையும் மூத்த குமாரனையும் இல்ல இளைய அண்ணன் இளையவனையும் மூத்தவனையும் தேவன் எப்படி பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். கிருபை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கிருபை. அந்த கிருபை எப்படியா அவர் பொழிகிறார்? கிருபைன்னு சொன்னாலே மாறாத அன்பு. கிருபைனா இட்ஸ் steadfast love. அவருடைய steadfast நிலையான அன்பு எந்த விதத்துல என்ன ஆயிடாது? இட் won't shake. அது மாறவே மாறாது. கிளைமேட் மாறுற மாதிரி அன்பு, தேவனுடைய அன்பு மாறாது. சோ அது நிலையானது. அந்த அன்பு, அந்த கிருபை இன்றைக்கு யார் மேல் அன்றைக்கு தேவன் பொழிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 15ஆம் அதிகாரத்துல இந்த இளையகுமாரன் எல்லாமே செஞ்சு எல்லாம் இது பண்ணிட்டு அவன் என்ன பண்ணா? அவன் மனசுல நினைச்சான், நான் என்ன பண்றேன், இங்க கஷ்டப்படுறதை விட let me go to my father. நான் என்ன பண்றேன், என் தகப்பனுக்கு நான் போய் நான் என்ன சொல்ல போறேன், குடும்பத்தில் ஒருவனாய் அல்ல, என்னை யாரா மாத்திக்க, உன்னுடைய வேலைக்காரன்ல ஒருத்தனா என்ன ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி தன் தப்பை உணர்ந்து தன்னுடைய தவறை. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள் காணப்படுகிறது அப்படின்னா, இப்ப நம்ம கம்யூனியன் எடுத்தோம். கம்யூனியன் எடுக்கும்போது சொன்ன இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு. அந்த தாழ்மை நமக்கு இல்லாததுனால இன்னைக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றோம். நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்ன ஆகுது, டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அந்த ஒரு நிலைமை இந்த இளையவனுக்கு அன்றைக்கு வந்ததுனால தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் சொன்னான், எஸ் ஐ எம் ராங், நான் ஒத்துக்கிறேன் என்னுடைய பாவத்தை, நான் ஒத்துக்கிறேன் என்னுடைய பலவீனத்தை, நான் ஒத்துக்கிறேன் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை உடையவன், எனக்கு இப்படி 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 எல்லாம் எனக்கு பலவீனம் இருக்கு அப்படின்றத அவன் ஒத்துக்கொண்ட அவனுக்கு தான் கிருபை அந்த இடத்துல வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுக்கு தான் தேவனுடைய மாறாத அன்பு அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் அன்றைக்கு அவர் தன்னுடைய கரத்தை விரித்தார். ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. இன்றைக்கு சிலுவையில மரிச்சார் இயேசு கிறிஸ்து, எல்லாருக்கும் கிருபை கொடுத்திருக்கார், கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைதான். யாருக்கு கொடுக்கிறார்? யாரெல்லாம் நான் அடிபட்டுட்டேன், நான் எழுந்திருச்சு இதே பலவீனத்துல நான் என்ன பண்ண போறேன், பரவாயில்ல, even if it's hurting me it's okay, நான் வெட்கப்பட்டு போனா பரவாயில்ல, என் தகப்பன்கிட்ட போறேன், என் குடும்பத்துக்கிட்ட போறேன், நான் போயிட்டு என்ன பண்ண போறேன், நான் உங்களுக்கு முன்பதாகவும் பலத்துக்கு முன்பதாகவும் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன், ஒத்துக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒத்துக்கொள்ளும்படியாய் அவன் வர்றான் இல்லைங்களா, அவனுக்கு அளவில்லாமல் தேவ கிருபை ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அவன் மேல் ஊற்றப்பட்டதையும் அந்த கிருபை எப்படி நியாய தீர்ப்பாய் மாறினது, தேவ கிருபை, உன்னத தகப்பனுடைய கிருபை அவன் மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டு அந்த கிருபைக்கு அடுத்தது அவருடைய நியாயம், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இங்க எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் அப்படியே ஸ்டன்னா பார்க்கிற மாதிரி, ஐயோ அவர் யாரா இருக்கிறாரு, பரிசுத்தரா இருக்கிறார். பரிசுத்த தேவன் இப்ப தப்பு செஞ்ச இந்த பையனுக்கு எப்படியாக ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. எல்லாம் அப்படியே அந்த கோட்டையே சைலண்டா அப்படியே பார்க்கும் பொழுது, வியந்து பார்க்கும் பொழுது, அந்த தப்பு செஞ்ச மகன் நொண்டின்னு ட்ரெஸ் இல்லாம தன்னையே வெக்கமா இருக்கிற தன்னுடைய லைஃப் அப்படியே மூடி மறைச்சி தகப்பன்கிட்ட ஓடி வரதுக்குள்ளே தகப்பன் எங்க நிற்கிறாரு, அவன் 2 ஸ்டெப் எடுத்து வர்றதுக்குள்ளேயோ அந்த முக்கா வழியில நின்று கரத்தை விரிச்சு நின்றுட்டு காத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட், கரத்தை விரித்து அவருடைய முழு அன்போடு கூட எப்ப நீ வருவடா அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிக்க முடியாது, அவருடைய ஜட்ஜ்மெண்ட். ஆனா இது மூத்த குமாரனுடைய பார்வையில நல்லா இருக்கா, இல்லவே இல்லை. இன்னைக்கு யூதங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் பாவிங்க, நம்ம எல்லாம் புறஜாதிங்க, நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன் சொந்த யூதன் இன்னொரு யூதனை பார்த்து அப்படிதான் யோசிக்கிறான். எனக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு என்ன தெரியும், அவன் இன்னும் பாவியா இருக்கிறான், அவன் டாக்ஸ் கலெக்டரா இருக்கான், அவன் இப்படி செய்யறான், அவன் அப்படி செய்யறான்ற அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது தகப்பன் எப்படி பார்க்கிறாரு, விரித்த கரத்துடன். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருந்துச்சு சொன்ன, அவனை மன்னித்து
அல்லேலூயா. அவனை மன்னித்து அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்து சொன்னார், ஓடு, நீ போயிட்டு என்ன கொண்டு வா, அவனுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொண்டு வா. அவனுக்கு என்ன கொண்டு வா? அவனுக்கு சமாதானம் என்றும் பாதரட்சை. எங்க இருந்தான்? சமாதானம் இல்லாத ஒரு இடத்துல, அலங்கோலமான ஒரு இடத்துல அலைஞ்சு திரிஞ்சான். கூட்டிட்டு அவனை சமாதானம் என்றும் பாதரட்சை அவனுக்கு கொண்டு வா. அவன் என் மகன்ற அதிகாரம் உள்ள ஒரு மோதிரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவனை முழுக்க முழுக்க அவர் பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார்னா, அவனுடைய எல்லா பாவத்தையும் அவனுடைய முதுகுக்கு பின்பதாக போட்டு அவனை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? நீ பாவமே செய்யாத. அதுதான் தேவனுடைய ஜட்ஜ்மென்ட். ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாரு? நீ ஒரு குற்றவாளி அப்படின்னு பார்க்கல. நம்ம பார்க்கும்போது அப்படியே பார்க்கிறாரு, நீ முழுக்க முழுக்க என்னுடைய ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் நீதியின் வஸ்திரத்தை ஏன் உடுத்துறாருன்னா, நீ யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு இல்லை, உனக்கு மேல என்னுடைய நீதி போர்வையாய் போர்த்தப்பட்டிருக்கிறது. சோ அதையும் நம்ம என்ன பண்ணோம் அன்றைக்கு பார்த்தோம். சோ இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் மூன்றாவதாக நீதியும், அவருடைய நீதி அந்த இடத்துல உண்மையுள்ள யூதனுக்கு எப்படியா இருந்துச்சுன்னா அது மாறவே மாறல. ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது, புறஜாதி எத்தனையோ பாவிகள் என்ன பண்றான், குடிச்சு வெறிச்சு அவன் செய்யாத அட்டூழியம் இல்ல, ஆனா நான் இன்னும் நீதியா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிற நீதிமானுக்கு அவர் இன்றைக்கும் என்றைக்கும் நீதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நீதியில இருக்கிற எல்லா யூதனுக்கும் அவனை ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டாராம், தள்ளி விட்டுற மாட்டார். அவனுக்கு ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் போர்ஷனை அவனுக்கு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இங்க பார்க்கிறோம், மூத்த குமாரன் அதை புரிஞ்சுக்கொள்ள. இன்னைக்கு 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ்ந்தோம், அவர் யார் நான் புரிஞ்சுக்கலனா, நான் வேதத்தை வாசிச்சோம் வீண், நான் கிறிஸ்தவனா இருக்கிறதும் வீண், நான் ஜெபிக்கிறதும் வீண், நான் துதிக்கிறதும் வீண், எல்லாமே வீணா இருக்கும். ஏன்னா நம்ம அவரோடு கூட இருக்கிறோம்னா அவருடைய முழு சுபாவத்தையும் நான் என்ன பண்ணிருக்கணும், புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நீதியில நிற்கிற இந்த மூத்த குமாரனுக்கு டபுள் போர்ஷன். எப்பவுமே முதல் பேரான குமாரன், குடும்பத்திலேயே முதல்வன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங். அவங்க என்ன அந்த வீட்டுல எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அதுல டபுள் போர்ஷன் அந்த நபருக்கு போகும். அப்படிப்பட்ட டபுள் போர்ஷனை அந்த மூத்த குமாரனுக்கு தேவன் வைத்திருந்தார். அதையும் நம்ம என்ன பண்ணோம் அன்றைக்கு வேதத்துல பார்த்தோம். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 3:2. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ஹல்லேலூயா. சோ பூமியில் உள்ள அத்தனை ஜனங்களிலும் யாரை தெரிஞ்சிருக்கிறாரா, நம்மளை மட்டும் தெரிஞ்சிருக்கிறாரா. அதனால சொல்றாரு, நான் என்ன பண்ணிருப்பேன், உன்னை கண்காணிச்சுட்டே இருப்பேன், நீ தப்பு செய்யும் போதெல்லாம் நான் உன்னை திருத்துவேன். நான் என்ன பண்ணுவேன், நீ தப்பு செய்யும் போது பிள்ளைங்க எப்ப தப்பு செய்யறாங்களோ அவங்க என்ன பண்ணுவோம், நம்ம திருத்துற மாதிரி நான் நீ தவறான வழியில போனா திரும்ப இழுத்துட்டு வந்து உன்னை சரியான வழியில நிக்க வைப்பேன். அது வலிக்கும். இட்ஸ் ஓகே. யார் நல்லதுக்கு, நம்முடைய நல்லதுக்கு தான். சோ அப்படியா நான் செய்வேன். ஏன்னா அந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கும் பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவருடைய கிருபையும் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் அவருடைய ரைச்சஸ்னஸையும் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய அன்பு அளவில்லாமல், நான் யார், நான் ஒரு பாவி, நான் ஒன்றுக்கும் உதவாதவ, என்னுடைய எல்லா டிஃபெக்ட், என்னுடைய எல்லா வழி, என்னுடைய எல்லா பாவங்களை நம்ம அறிக்கையிடும் பொழுது அவருடைய அன்பு அதை மூடக்கூடியதா இருக்கிறது. அந்த அன்புனால என்ன பண்றாரு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நமக்கு வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு, forgiveness. நம்மள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள அரவணைத்துக்கிறேன், நம்மள கூடவே வச்சுக்கிறேன். இந்த இளைய குமாரன் எப்படி நான் குடும்பத்துல ஒருவன் இல்ல அப்படின்னு அவன் யோசிச்சானோ, நீ ஒருத்தனா இருக்கிற அப்படின்றத திரும்பி அவர் இழுத்துட்டாரோ அந்த மாதிரி நம்மள இழுத்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நான் உனக்கு ரிவார்டா என்ன கொடுக்க போறேன், நீதியை கொடுக்க போகிறேன். இட்ஸ் a reward. உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ரிவார்டா இருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 119 வசனம் 11. 119:11. 119 Psalm
எல்லா பிள்ளைங்க அடுத்த வாரம் பைபிள் எடுத்துட்டு வரணும். ஸ்கூலுக்கு பேக் எடுத்துட்டு போறீங்க இல்ல, சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு வாங்க. ஓகே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். என்ன பண்ணும்? நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துல வைத்தேன் அப்படின்னு சொன்னா, நான் காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? அலாம் வைக்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தை எப்போதுமே என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய இருதயத்துல, என்னுடைய ஆத்மாவில நான் வைக்கணும். ஏன்னா அவருக்கு விரோதமா நிக்க கூடாதபடிக்கு. 103 சங்கீதம் 17-18 வாசிங்க. சங்கீதம் 103, Psalm 103ல 17-18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை யார் மேல் இருக்கா? அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கா. அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல. அதனால நாம் நீதியா இருந்து பிரயோஜனமே இல்லைன்ற யோசனைகள் நமக்கு வேண்டவே வேண்டாம். புறஜாதி எப்படியோ வாழ்றோம், ஆனா நான் நீதியா, நான் பயந்து, நான் கீழ்ப்படிஞ்சு, நான் யார் பாக்குறாங்களோ பாக்கலையோ கர்த்தருக்கு உண்மையா வாழ்றேன் அப்படின்னா இன்னும் அப்படியே வாழ்ந்துட்டே இரு. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் உனக்கு ரிவார்டை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நித்திய உடன்படிக்கையை நம்மோடு கூட வைத்து அவர் என்ன பண்றாராம்? நம்மள ஒவ்வொரு நாளும் அதை நம்ம ரிமெம்பர் பண்ணும்படியாய், ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு அவருடைய சத்தியத்துல வாழும்படியாய் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு ஃபாதர்ஸ் வியூ, நோ ஹிம். இந்த 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை அறிந்து. அதுக்கு முன்னாடி எரேமியா 9:24 வாசிச்சுட்டு இதை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எரேமியா 9:24 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன், கேளுங்க, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும், நாம பார்த்துட்டோம், பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே. இன்னைக்கு அதை தான் பார்க்கிறோம். சோ அவர் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன் அவரே என்று இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அறிந்து கொள்ள போகிறோம், உணர்ந்து கொள்ள போகிறோம். இந்த 2 காரியத்தை பார்க்க போறோம். அறிந்து கொள்ள போகிறோம், உணர்ந்து கொள்ள போகிறோம். இப்படி செய்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை போஸ்ட் பண்ண முடியும். இப்ப வாசிங்க ஆகாய் 2:8. வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, the silver is mine and the gold is mine says the Lord of hosts. So எல்லாமே அவருக்குரியதா இருக்கிறது. சோ தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம உற்று கவனிக்கும் பொழுது எதையுமே பூமிக்குரிய காரியத்தை அவர் சொல்றதே இல்லை. ஏன்னா அவர் பூமிக்குரிய ஒரு பேப்பரா இருக்கட்டும், 2000 ரூபாய் நோட்டா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற பொண்ணு வெளியா இருக்கட்டும், அவருடைய சந்நிதியில, அவருடைய பார்வையில இவைகள் எல்லாம் யாரா எதா இருக்கிறது அப்படின்னா ஒரு தூசிக்கு சமமா இருக்கிறது. அதெல்லாம் அவரு ஒரு பெரிய பொருட்டா கருதுகிறதே இல்லை. சோ பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது அப்படின்னு சொன்னா முழுக்க இங்க என்னத்தை பற்றி சொல்லுகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்குரிய காலகட்டத்துல பார்க்கும்போது நம்மளை பார்க்கலும் எல்லா புறஜாதிகள் கிட்ட தான் என்ன இருக்கு? அதிகமான வெள்ளியும் அதிகமான பொண்ணும் இருக்கு. நம்மளை காட்டிலும் அப்படியே 100 மடங்கு உசந்தவர்களாய் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய பொண்ணு வெள்ளி அவங்கள்ட்ட போயிடுச்சா? இல்ல. தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ளும் பொழுது அவங்ககிட்ட வெள்ளி பொண்ணு இருந்தாலும் உன்னதத்துக்குரிய எல்லா ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் உங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. அவங்களுக்கு வெள்ளி பொண்ணு வச்சுட்டு இருந்தவங்கள்ட்ட அவங்களுக்கு புரியவே இல்லை. ரட்சிப்புனா என்னன்னே புரியல அவங்களுக்கு. ஏசு கிறிஸ்து என்னதுக்கு வந்தாருன்னு புரியல. எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர்கிட்ட ஜெபிக்கணும்னு அவங்களுக்கு புரியல. பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு புரியல. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்றாரு? ஒவ்வொரு தடவையும் உணர்த்திட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார், நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார். அவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நிஜமா உணர்த்துல பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்துல இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிஜமா சத்தியம் உங்களுக்குள்ள கிரியை செய்யல. ஹல்லேலூயா. சோ இங்க பாக்குறோம் யோவான் 17
அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன். சோ இந்த ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு, இதுதான் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் உகந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உன்னதத்திலிருந்து வந்து இந்த பூமியில பார்க்கலாம். நம்ம தகரத்தையும் மற்ற எல்லாத்தையும் கீழே கூட பார்க்கலாம். ஆனா பொண்ணு வெள்ளி ரோட்ல விழுந்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஏன்? பூமிக்கு அது பெருசா இருக்கலாம். ஆனா உன்னதத்திற்கு அதே மாதிரி நம்முடைய ஆத்துமாவுக்கு உலகத்துல 1000 புஸ்தகம் இருந்தாலும் இந்த புக்ல, இந்த பைபிள்ல இருக்கிற சத்திய வேதம் எல்லாருக்கும் புரியாதா? யாருடைய இருதயம் எல்லாம் பண்பட்டு இருக்கிறதோ, ப்ரிப்பேரா இருக்கிறதோ, அந்த சாயல்ல அது விழும் பொழுது அது அந்த வெள்ளியை போல, அந்த கோல்டை போல மின்னக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. there's value. எப்போ அதை புரிந்து கொள்ளும் பொழுது, அதை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ கொடுக்கிறதா இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் சத்தியம் அவனும் கேட்கிறான், நீங்களும் நானும் கேட்கிறோம். இந்த இடத்துல மூத்தவனும் இளையவனும் 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. 2 பேருக்கும் தேவனுடைய பிரமாணம் தெரியும். ஆனா அதுல யார் கீழ்ப்படிஞ்சா யாரு கீழ்ப்படியாம போனான். ஏன்னா அங்க மூத்தவனும் அங்கதான் இருக்கிறான், இளையவனும் அங்கதான் இருக்கிறான். ஆனா இளையவனுக்கு என்ன இல்லை? அந்த வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு தகுதியில அவன் இல்லை. ஏன்னா அவனுடைய மைண்டே சரியா அங்க வேலை செய்யல. அவன் எப்படியா இருக்கிறான்? அவன் இந்த உலகத்துல இருக்கிற அயன் அண்ட் பிராஸ், அதுனா இரும்பையும் வெண்கலத்தையும் அதை கவ்வி கொள்ளுகிறவனாய், அதை ரொம்ப ஆசையா பற்றி கொள்ளுகிறவனாய் இருக்கிறதுனால பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் எங்க இருக்குங்களா? நம்முடைய பாதத்திற்கு கீழ் இருக்கிறது. அவைகள் எல்லாம் சபிக்கப்பட்டவைகள். எப்போ தேவனை விட்டு அவைகளையே நம்ம சார்ந்திருக்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாமே சபிக்கப்பட்ட காரியமா இருக்கிறது. ஏன்னா தேவன் தான் உயர்ந்தவர். வாசிங்க டியூட்ரானமி உபாகமம் 33:25 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 33:25 இரும்பும் வெண்கலமும் என் பாதரட்சியின் கீழ் இருக்கும். ஆமென். இரும்பு வெண்கலம் எங்க இருக்குங்களா? உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலனும் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலனும் இருக்கும். சோ தேவனுடைய சில்வர் அண்ட் கோல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் கிரேட் திங், இட் இஸ் கிரேட்டர். அது எப்படியா இருக்கு? சும்மா பெரியது இல்ல, மகா பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்துக்கு வரோம், சத்தியத்தை கேட்கிறோம், நம்முடைய ஆவியை அவருக்குள்ள பெலனாய் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சில்வரை, அந்த கோல்டை திரும்ப திரும்ப அக்கினியில போடும் பொழுது என்ன ஆகுது? அது புடமிடப்படுகிறது. புடமிட சத்தியம் உங்கள் இருதயத்துக்குள்ள போகும் பொழுது தேவ வார்த்தையானது நம்மளுடைய இந்த தாட்ல ஜெல் ஆகும் பொழுது அது என்ன ஆகுது? அது புடமிடப்படுது. என் வார்த்தை கரெக்டா? கர்த்தருடைய வார்த்தை கரெக்டா? நான் யோசிக்கிறது கரெக்டா? அவர் சொல்றது கரெக்டா? அது புடமிடப்பட அது என்ன ஆகுது? நம்ம தேவனுடைய சத்தியத்துக்குள்ள நம்ம அனுமதிக்க அந்த அக்கினியில எது போடப்பட்டாலும் என்ன ஆகும்? அது திரும்ப வெளியே வரும் பொழுது it won't be the same. எத்தனை பேர் அதை டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? எந்த ஒரு காரியத்தையும் அக்கினியில போட்டா அது திரும்ப எப்படி வரும்? அதே மாதிரி வருங்களா? ஒரு கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், ஒரு பேப்பரா இருக்கட்டும், ஒரு உட்டா இருக்கட்டும், அது போடும் பொழுது போடுற மாதிரி வெளியா வராது. ஆனா உங்களையும் என்னையும் தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம கோல்டு அண்ட் சில்வரா எப்பொழுதுமே மின்னக்கூடியவர்களாய் அது புடமிடப்படும் பொழுது அது சுடப்பட என்ன ஆகும்? பொன்னாய் துலங்கும். அது அப்படியே கிளிட்டர் ஆகும். ஹல்லேலூயா. சத்தியம் நமக்குள்ள போக 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 அவரை அறிகிற அறிவு என்ன பண்ணும்? என்னை கிளிட்டர் ஆக்கும், என்னை இன்னும் 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 பரிசுத்தமாகும். யோவான் 1ஆம் அதிகாரத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது இந்த எல்டர் பிரதர் மாதிரி, இந்த மூத்தவனை போல தகப்பனை விட்டு அவன் போகவே இல்லை. எங்க இருந்தான்? தகப்பனுக்கு கனத்தை கொடுத்தான், தகப்பனை
நின்ன இடத்திலேயே உண்மை உள்ளவனாய் உத்தமனாய் அவன் செய்கிற ஊழியத்தை சரியாய் அவன் செஞ்சான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. என்னாவியா? இருளானது அவைகளை அதை பற்றி கொள்ளவில்லை. And the light shines in the darkness and the darkness did not comprehend it. இந்த சத்தியத்தை யூதருடைய கரத்துல போயிட்டு ஒரு தோராவாய் அவர் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? அதை அந்நிய காரியமாய் எண்ணி அவங்க உலகத்தின் ஆசைகளை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை கட்டி அணைச்சிக்கினாங்களே ஒழிய சத்தியத்தை என்ன பண்ணாங்க? அணைச்சிக்கல, அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அதை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. புறஜாதியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவை இந்த சத்தியத்தை புரியும்படியாய் அறியும்படியாய் நம்மளை அவருடைய சில்வர்லும் கோல்டும் புடமிடும்படியாய் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. சோ இதுல நம்ம எல்டர் பிரதர் மாதிரி ஃபேத்ஃபுல்லா அவருடைய சந்நிதியில நிற்க கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கண்டிப்பா என்ன இருக்காங்க? ஆசீர்வாதம் இருக்கு. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கங்க. 1 நாளாகமம் 29:11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஆமென். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ஆமென். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஹalleluya. சோ எல்லாமே யாருதா இருக்கு? மாட்சிமை, மகிமை, ராஜ்யம், கனம், வல்லமை, இந்த உலகத்துல பார்க்குற எல்லா அந்தஸ்துக்கு, ஆஸ்திக்கு, இப்போ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இப்படி அப்படி உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அவர்தான் உயர்ந்தவர். அவர்கிட்ட இருந்து தான் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன போகுது? ஆளுகை போய் சேருகிறது. சோ அவர் தான் எல்லாவற்றுக்கும் பாஸா இருக்கிறார், அவர் தான் சீஃபா இருக்கிறார். எல்லாமே அவரிடத்துல இருந்து தான் நமக்கு வருகிறது. அதனால மூத்த குமாரனை போல நம்ம எங்க பற்றி கொண்டிருக்கணும்? அவரோடு கூடவே இருக்கணும். எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருதுன்னா, அவர்கிட்ட இருந்தாதான் அவர்கிட்ட இருந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். சங்கீதம் 24:1 வாசிங்க. சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யாருடையது? பூமியும் அதனுடைய நிறைவும், all its fullness, the world and those who dwell in it. இதுல இருக்கிற எல்லாருமே யாருக்குரியவரா இருக்கணும்? அவருக்குரியவரா இருக்கணும். இன்னைக்கு நிஜமா எனக்கு தெரியல இது அப்படின்னா தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க, நீங்க யாருக்குரியவரா இருக்கிறீங்க? அவருக்குரியவரா இருக்கிறீங்க. சோ அதனாலதான் சொல்றாரு, இந்த உலகம் நீ ரட்சிக்கப்பட்டதை குறித்து சந்தோஷப்படாது, ஆனா உன்னதம் என்ன பண்ணும்? மிகுந்த சந்தோஷப்படும். ஆனா இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல நம்ம உயர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா உலகம் சந்தோஷப்படும். அது மாயையானது, அது மறைந்து போகக்கூடியது. ஆனா உன்னதத்திற்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது எல்லாமே மறைந்து போகக்கூடிய ஒரு காரியம். ஆனா அவர் என்றென்றைக்கும் நித்தியத்துக்கு நித்தியமாய் வாழுகிற ஒருவரா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவில நம்ம தினந்தோறும் வளர வேண்டும். அவருடைய அந்த தங்கத்திலையும் அவருடைய அந்த சில்வர்லையும் நாம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த டார்க்னஸ் டிட் நாட், அங்க சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த இருள் அவரை ஒட்டி சேரல. இந்த உலகத்தின் இருள் நம்மளை என்ன பண்ணாது? ஒட்டி சேராது. ஏன்னா நம்ம அவருடைய சத்தியத்துல ஒவ்வொரு நாளும் மிங்கிலா இருக்கும் பொழுது. ஸோ அவரை அறிகிற அறிவு எப்படி எல்டர் பிரதருக்கு இருந்துச்சோ அப்படியா ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே பிதாவோடு கூட நம்ம ஒட்டி இருக்க அவர் விரும்புகிறார். அங்க சொல்லப்பட்டிருக்க 5வது அண்டர்ஸ்டாண்டிங், நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அவரை அறிகிற அறிவிலும் உணர்விலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நம்ம அவருக்குள்ள ரிஜாய்ஸ் பண்ண முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா வீட்லயே குடும்பத்திலேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. அப்ப ஆவிக்குரிய விதத்துல இல்லைன்னா சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. ஹalleluya. சோ அவருக்குள்ளே நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது அந்த ஜாய்ஃபுல்னஸ் நமக்குள்ளது அது வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. சோ அவர் அப்பதான் என்ன பண்ணுவார்? அவருடைய நீதியில
நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், அவருடைய நீதியிலே நம்மளை நிலைநாட்டுவார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இன்னைக்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், இல்ல கணவன் மனைவி பிள்ளைகளுக்கும், இல்ல குடும்பத்தில் இருக்கிற இன்லாஸ்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க என்ன இல்லை, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கவே இருக்காது. எப்பவுமே என்ன இருக்காங்க, எப்ப பிச்சுட்டு ஓடலாமோ அப்படின்ற யோசனைகள் தான் இருக்கும். பவானி நியூ இயர்ல ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னான். எங்க ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து ஒரு ஹோப்பும் இல்லை, எனக்கு 31st அழுது ஒரு சாட்சி சொன்னான். ஆனா நியூ இயர்ல வந்துட்டாரு, திடீர்னு அவரா வந்துட்டாரு. கர்த்தருக்கே மகிமை. தொடர்ந்து அவரு அந்த குடும்பத்தோடு ஒட்டி நின்று அவங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பிள்ளைகளோடு கூட எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உணர்வே இல்லை. எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், உணர்வே இல்லைன்னா என்னது இது? இதுக்கெல்லாம் உணர்வே இல்லை. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நான் என்னதான் கத்தி 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 அதுக்கிட்ட பேசி நான் நிற்கிறத படுன்னு சொன்னால் செய்யவே செய்யாது. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஜீவன்? நான் வாழ்கிற ஜீவன் அல்ல, நம்ம பாவத்திற்கு மரித்தவர்களாய் நீதிக்கு பிழைத்தவர்களாய் அப்படிப்பட்ட ஜீவனுடையவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த ஜீவன்ல வாழ்ற நமக்கு அவர் சொல்றாரு, யூ வாண்ட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் மை வேர்ட். என்னுடைய வார்த்தையில நீ ஸ்திரப்பட்டு அதுல உறுதியா நிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல நீ சந்தோஷப்படணும்னா, அது என் நீதியில நிலைநாட்டப்படணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ தேவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வேற எங்கேயோ நான் யூஎஸ்ஏல போய் பைபிள் ஸ்டடி பண்ண தேவையில்லை. அவருடைய சத்தியத்தை நான் படித்தாலே போதும், கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுவார். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 5-6. கர்த்தர் எது செய்தாலும் நியாயமான தீர்ப்பை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எது செய்தாலும் சரியானதாய் செய்ய அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:5-6. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. ஸோ அந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும், இப்படிதான் என் லைஃப் இருக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சாலும், உலகத்துக்கு அது உகந்ததா இல்லாத இருக்கலாம், நமக்கு அது செட் ஆகாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கும், அது உகந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில அது நீதியாக எண்ணப்படும். கர்த்தருடைய பார்வையில ஏன்னா நம்ம செய்கிற எல்லாமே எந்திருந்து செய்யறோம், அவருக்குள்ள இருந்து தான் நான் செய்யறேன். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா என் பலன்ல நான் நிக்கல, எதுல நிக்கிறேன், அவருடைய பலன்ல நான் நிக்கிறதுனால தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதத்துல வாழ்றதுனால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவருடைய ஞானத்துல நான் நிறைந்திருக்கிறதுனால இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் பொழுது நமக்கு எப்படியா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். அதே 1 தெசலோனிக்கேயர் 5:22 சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, you must leave all that seems evil. இல்லனா அந்த ஃபார்ம் எதெல்லாம் ஒரு பொல்லாப்பை போல ஒரு உருவெடுத்து வருகிறதோ அவைகள் எல்லாத்தையும் விட்டு விலகுங்கள். அது எப்படிப்பட்டதா இருக்கு, குடும்பத்தில் அது நுழையும் போது எப்படி இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அது இப்படிதான் வரும். பிசாசுடைய செய்கை, சூழ்நிலை, அவன் கொண்டு வருகிற கலகம், குழப்பம் இப்படிப்பட்ட ஒரு ஷேப்ல தான் இருக்கும். நம்ம சொல்லவே முடியாது எப்படி இருக்கும். இட் கேன் பி எனி கைண்ட். ஆனா நம்ம அவருடைய நீதியில நிற்க கற்றுக்கொண்டு அவரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எப்படிப்பட்டது வந்தாலும் வந்தபடி அது திரும்பி போயிடும். ஏன்னா அங்க இடம் இல்லை. எதுக்கு இடம் இல்லை, இப்படிப்பட்ட பொல்லாங்கனுக்கு இடம் இல்லை. ஏன்னா தேவனுக்கு நம்ம முழுக்க நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறதுனால, அவர் முழுமையாக நம்மளை ஆளுகை செய்திருக்கிறார்.
தேடணும். வேற எந்த கூகுளையும் தேடக்கூடாது. கூகுள்ல தேடினா பயங்கரமா காட்டும், வித்தியாசமா நமக்கு காட்டி நம்மளை பயமுறுத்தும். ஆனா நம்ம சத்தியத்தை தேடும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவ கிருபை இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நியாயம், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு எப்படியா இருக்குன்னா, இளைய குமாரனுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருந்திருக்கலாம், ஆனா நம்மளை எப்படி பண்ணியிருக்காரு, அவருடைய லவ்ல அப்படியே நம்மளை மறைத்து நமக்கு அவருடைய மகனாய் அப்பா பிதாவே அப்படின்னு அழைக்க முடியாத புத்திர சுவிகாரத்தின் ஆவி உடையவர்களாய் நம்மளை அவர் மாற்றி இருக்கிறார். சோ இது அடிக்கடி நடக்கிற காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். எப்பதான் நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாள் அப்படியே நொண்டி முடியாத ஒரு ஃபீலிங்ல நம்ம எப்படிப்பட்ட அடிப்பட்ட ஒரு நிலைமையில அப்படியே நம்மளே டிராக் பண்ணி போனோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் இருந்த அந்த அவருடைய நீதி, அவருடைய அந்த அதிகாரம் என்னும் மோதிரம், சமாதானம் என்னும் பாதரட்சை, இது அடிக்கடி போட மாட்டார். ஒன்ஸ் ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு போடப்பட்டு முடிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறந்த நாள்ல எப்படி நம்ம தூக்கி என்ன பண்ணுவாங்க, அப்படியே உஷார், கழுத்து உஷார், தலை உஷார், இதை பா அதை பாரு அப்படின்னு எப்படி இது பண்ணும், ஏந்துடும். ரொம்ப பத்திரமா இன்னைக்கு அப்படி ஏந்துறோமா நம்ம குழந்தைய? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாதுகாப்பா. பெரியவங்க கிட்ட கூட கொடுக்க மாட்டோம் நம்ம. நான் எத்தனையோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ தொட்டுறாத, அது அப்படியே ஆயிடும், இது இப்படி ஆயிடும். எவ்வளவு பாதுகாப்பா அப்படியே அரவணைச்சு அப்படியே எறும்பு கடிக்காம அப்படியே அப்படி வச்சோம். இன்னைக்கு எப்படி வைக்கிறோம் நம்முடைய பிள்ளைங்களை? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவா இருக்கும். எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவான மாற்றங்களா இருக்க வேண்டும், தீமைக்குரியதா இருக்கவே கூடாது. அதனால பிள்ளைகளை நம்ம திருத்தணும்னு சொல்லவே, கண்டிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அதனால தான் போன வாரம் நம்ம பார்த்தோம், டெடிகேஷன் அப்படின்னா என்ன, ஏன், எப்படி எல்லாவற்றும் ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் கூட பிள்ளைங்களுக்கு தயவு செய்து எல்லா பிள்ளைங்களுக்கும் பைபிளை கையில் கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க. சும்மா ஒரு கடைக்கு அனுப்புனாலே 10 ரூபாய் கையில் கொடுத்து, உஷாரு நீ வரும்போது பசிச்சுன்னா 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுன்னு அதை கொடுக்குறோம். நான் கையில் பைபிள் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதை வாசிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்களுடைய பெருமை அதை அந்த குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ அவரை அறிகிற அறிவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு தேவன் நம்மளை ஏந்துகிறவராக இருக்கிறார். எப்படி ஏந்துறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம சின்ன பாப்பாவை அன்னைக்கு ஏந்துறது போல ஏந்துறாரு. ஆனா இன்னைக்கு வளர 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 என்ன சொல்றாரு, வார்த்தையை நீ சாப்பிடு. எப்படிப்பட்ட வார்த்தையை சாப்பிடாத, டெய்லி பாலை குடிச்சிட்டே இருக்காது. என்ன சாப்பிடு, நல்லா ஸ்ட்ராங் ஃபுட், நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடு. அதை சாப்பிட உனக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். சாப்பிட நீ எதை விடணும், எதை ஏற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார். ஸோ அந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். கிருபையினால தேவனுடைய அந்த நீதி வரமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த நீதியில இஷ்டத்துக்கு வாழ மாட்டேன். அந்த நீதி உன் மேல உடுத்தப்படும் பொழுது நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீதி சாட்சி சொல்லும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான்களாய் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய நீதியினாலே, அவருடைய நீதியின் கிரீடத்தினால நம்மளை முடிசூட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஸோ நம்ம கர்த்தருடைய சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் பொழுது கிருபையா இல்லாதபடிக்கு கிருபையில நம்ம வளர கற்றுக்கொள்வோம். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை தவறா புரிந்து கொள்ளாதபடிக்கு, எப்பவுமே கொஞ்சுற தேவன் அல்ல, எப்பவுமே கடில் பண்ற தேவன் அல்ல, எப்பொழுதுமே எல்லா இடத்துலயும் முத்தம் கொடுக்கிற தேவன் அல்ல. என்ன பண்ணுவாரு, மொத்தம் கொடுக்குற டைம்ல தான் கொடுப்பாரு. எப்போ பெறம் எடுக்கணுமோ அப்போ அவர் எடுப்பாரு. ஏன்னா உங்க நல்லதுக்கு, ஏன் நல்லதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட தேவன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அன்பானவர் தான். எப்படிப்பட்ட அன்பு, நிலையான அன்பு அவருக்கு.
அதனாலதான் என்ன சொல்றாரு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நிலையான அன்புல நம்ம ஒட்டி நின்றவர்களாய், மூத்த குமாரனை போல அவருடைய நீதியில நான் நிக்கிறேன், ஆனா எனக்கு பலனே இல்லைன்ற ஒரு கேள்விக்குறி, ஒரு கஷ்டம், ஒரு ஒரு வேதனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கவலைப்படாது, உனக்கு டபுள் போர்ஷன் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த கிருபையும் நியாயத்தையும் நீதியும் அவரை அறிகிற அறிவில நம்ம அறிந்து அதை உணர்ந்து இருக்கிற பிள்ளைகள் தான் அவர் என்ன பண்றாராம், அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம அறியணும், இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் அப்படியே போட்டு அப்படியே கிள்ளி விட்டா ஜடமா நிக்கிறது உணர்வு அல்ல. என்ன பண்ணணும், வலிக்குதே அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் கிள்ளி பார்க்கலாங்களா? வலிக்குது, நாங்க எகிரணும், அங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உண்டாகணும், அதுதான் உணர்வு. அந்த உணர்வுல நான் வாழ 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 எனக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமும் நாளுக்கு நாள் போக போக இட் வில் பி சென்சிட்டிவ். அது எனக்கு தொட்டா கூட என்ன இருக்கும், அது ஒரு மாதிரியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுல கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். ஸோ இந்த 5 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது இதை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம், we will always boast him. நம்ம எப்பவுமே அவரை மேன்மை பாராட்டுவோம். வேற எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டவே மாட்டோம். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் இந்த வேளையிலே யாக்கோபின் போஷன், யாக்கோபினுடைய சுதந்திரத்தினாலே நம்மளை இன்றைக்கு ஆசீர்வதிக்க, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்க. இது இங்க முடியல, திரும்ப அடுத்த வாரம் நான் தொடருவேன். சோ அதனால இப்பொழுது எல்லாரும் எழுந்து நின்று இந்த 5 காரியங்களையும் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை வாய் திறந்து தேவனிடத்துல பேசி, கர்த்தாவே உடைய கிருபை, உடைய அளவில்லாத அன்பு எங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறது அப்பா, உம்முடைய அப்பா நியாயம் என்ற கர்த்தாவே, இதோ மனுஷனுடைய பார்வையில அந்த நியாயம் மோசமானதா இருந்திருக்கலாம், ஆனா உங்க நியாயம் என்ன அன்பு செஞ்சுச்சு, உங்க நியாயம் என்ன தண்டிக்கல, உங்க நியாயம் என்ன விலக்கல, உங்க நியாயம் என்ன தூக்கி எறியல, என்னை உங்களோடு கூட அரவணைத்து கொண்டது. அந்த ஒரு நியாயத்திற்காக அப்பா அந்த கர்த்தாவே உடைய வசனத்தில் எழுதியிருக்கிற யார் மேல கிருபையா இருக்க நான் விரும்புகிறேனோ அவன் மேல நான் கிருபையா இருப்பேன், யாரை நான் தண்டிக்க விரும்புகிறேனோ அவனை நான் தண்டிப்பேன். உடைய வசனத்துல அப்பா அது கர்த்தாவை எழுதியிருக்கிறபடி அப்பா அது உங்களுடைய கிருபை எங்கள் மேல அளவில்லாமல் நீர் ஊற்றுகிறேன், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நீதியில தொடர்ந்து நாங்கள் நின்று அப்பா உடைய சத்தியத்தை கர்த்தாவே, இதோ உடைய வசனத்தை, உங்களுடைய கர்த்தா வார்த்தையை தினந்தோறும் அறிந்து புரிந்து கர்த்தாவே, நீங்க தான் தொடக்கமும் நீங்க தான் முடிவும் என்ற உணர்விலே நாங்கள் வாழும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் நீங்க தான் இருந்தீங்க, என் வாழ்க்கையின் முடிவும் நீங்க தான் இருக்க போறீங்கன்ற உணர்வோடு கூட இந்த நாளில கர்த்தாவே தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கர்த்தா சத்தியத்தின் அடிப்படையில நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் வேத வசனத்தினால அப்பா முடிசூட்டி அப்பா உடைய நீதி அப்பா அவர்களுக்கு போகிற எல்லா இடத்திலும் ஒரு கிரீடமாய் அவர்களை கம்பீரப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் உடைய சமாதானத்தை அளவில்லாமல் கட்டளையிட கடவர். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.